இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே. ஓஹோ, கண்ணீரங்கு இல்லையே, வியாதி வறுமையில்லையே. நிரப்பி நடத்திச் செல்வார். தூய ஆவியாலே நம்மை நிரப்பி நடத்திச் செல்வார்.
சத்துருவை என்றும் ஜெயித்திடுவோம். இயேசுவோடு நாம் இருப்பதால் சத்துருவை என்றும் ஜெயித்திடுவோம். இயேசு முன்னே செல்வதால் நாம் அசைக்கப்படுவதில்லை. என் இயேசு முன்னே செல்வதால் நாம் அசைக்கப்படுவதில்லை. இதய விருப்பமெல்லாம் என் இயேசு நிறைவேற்றுவார். இதய விருப்பமெல்லாம் என் இயேசு நிறைவேற்றுவார். கவலைப்பட மாட்டேன், உம்மில் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். கவலைப்பட மாட்டேன், உம்மில் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். சாந்தாங்கிறவங்க தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க கடை கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கடைக்கு ஆளே வரலையாம். கடை வாடகை வாங்கிட்டே இவங்க சாப்பிடணுமா. நான் ஜாய் டிவியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன். அம்மா ப்ரோக்ராமை பார்த்துட்டு அம்மாட்ட ஜெபம் பண்ணேன். கர்த்தர் 2 மாதத்தில் அந்த கடையெல்லாம் காலியான கடையெல்லாம் நிரப்புனார். ஒழுங்காக வாடகை விடும்படி செய்தார். கர்த்தருக்கு நான் சின்ன ஒரு காணிக்கையை அனுப்புனேன் அப்படின்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதுக்கு முன்னாடிலாம் அதே அதிகாரத்தில் அப்பா பேசி வருகிற வார்த்தை, எப்பா ஆகாயத்து பட்சியை கவனித்து பாருப்பா, அவைகளெல்லாம் நான் போஷித்து நடத்துகிறேன். நீ என்னத்தை உண்போ என்னத்தை குடிப்போம்னு நீ கவலைப்படாத. நீ உடுத்துகிற ட்ரெஸ்ஸுக்காக உடைக்காக நீ கவலைப்படாத. காட்டு புஷ்பங்களெல்லாம் எப்படி வளருதுன்னு கவனிச்சு பாருப்பா, அவைகளையெல்லாம் நான் தான்ப்பா உடுத்து வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். பேசிட்டு கடைசி அப்பா சொல்லுகிறார், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அப்பா சொல்கிற வார்த்தை அதுதான். அப்பா, உனக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும்பா. நம்மளே வீட்டில் பாருங்க, நம்ம வீட்டில் உங்கள் பையன் 10வது படிக்கிற பையன், எப்பா எனக்கு BMW கார் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உடனே வாங்கி கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பா அதுக்கான காலம் வரட்டும்பா அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா கவனிங்க. அதே மாதிரி
என்ன கேட்டாலும் அவனுக்கு எப்போ வாங்கி கொடுக்கணுமோ அப்போ தான் வாங்கி கொடுக்கணும். சில பேருடைய வீட்டில் பாருங்க, பிள்ளைகளுடைய நச்சரிப்பு தாங்க மாட்டாம தகப்பன் கூலி வேலை பார்க்குறாரு. கூலி வேலை பார்த்து அன்னன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்து குடும்பத்தை நடத்துகிறாரு. ஆனால் அவருடைய மகன், அவருடைய பிள்ளை என்ன பண்ணுறான், பக்கத்தில் இன்னொருத்தன் பைக்கு வச்சுருக்கான்னு சொல்லி தனக்கும் அதே மாதிரி ஒரு பைக்கு, விலையுயர்ந்த பைக்கு வேணும்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறான். 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறான். இவர் வேலை பார்க்குறதோ கூலி வேலை பார்க்குறாரு. அன்னன்னைக்கு 600 ரூபா 700 ரூபா சம்பளம் வாங்கி கூலி வேலை பார்க்குறாரு. அவர் மகன் பாருங்க, எனக்கு வாங்கி கொடுத்தாலே கொடுன்னு சொல்லி அடுத்தவனை மாதிரி 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குறான். என்ன நடக்குது? கடனுக்கு வாங்குறாங்க, கடனை கட்ட முடியாம, அதை திருப்பி அடைக்க முடியாம வெகு பாடுபட்டு ஃபைனான்ஸ்காரங்க வந்து மறுபடி வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. நிறைய குடும்பங்கள்ல இதே மாதிரி நடக்குது. நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறத எப்போ வாங்கி கொடுக்கணுமோ அப்போ வாங்கி கொடுங்க. நிறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸை மிரட்டி வாங்குறாங்க. இதெல்லாம் ஒரு பரிதாபமான காரியம். ஒரு சில நாளுக்கு முன்பாக அப்படித்தான் மகன் ஒரு விளக்கு ஒன்று, ஒரு செல்போன் வேணும்னு கேட்ட உடனே அவங்க அப்பா சொல்றாரு, அப்பா அம்மா சொல்றாங்க, எப்பா என் கையில் ஒரு கொஞ்சம் தான்ப்பா காசு இருக்கு, ஒரு 5000 10,000த்துக்குள்ள தான்ப்பா வாங்கணும், அந்த அளவுக்கு தான்ப்பா எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா மகன் சொல்லிட்டான், எனக்கு 32,000 ரூபா செல்லு வேணும். எப்பா நாங்க கூலி வேலை பார்க்குறோம்ப்பா, எங்களுக்கு அவ்வளோ பணம் இல்லையப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வாங்கி கொடுத்தாலே கூடன்னு சொல்லி கேட்குறான். அதுக்காக என்ன நடந்துச்சு? பேரண்ட்ஸை மிரட்டு மன்னமா அவன் ஒரு விஷ பாட்டில் எடுத்து குடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவனை ஆஸ்பத்திரியில் வச்சு வைத்தியம் பார்க்குறாங்க. இப்படிலாம் நடக்குது. நல்லா கவனிங்க. இந்த காரியங்களாம் நம்முடைய குடும்பத்தில் சம்பவிக்க கூடாது. இதனால தான் அப்பா சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது அப்பாவுடைய நீதியை தேடுங்க, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது 4வது வசனத்துல நம்ம பார்த்தோமானா அங்கேயும் கூறப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நல்லா கவனிங்க, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நம்ம பிழைக்கணுங்க, நம்ம வாழ்ந்திருக்கணும்னா கர்த்தரை தேடணும். நீங்க தாங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. நீங்க கர்த்தரை தேடும் போது, நீங்களா அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்பட ஆரம்பிக்கும். அதனாலதான் அப்பா சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க, கர்த்தரை தேடணும்னு ஆமோஸ்ல பார்க்கிறோம். அதே ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்த்தோமானால், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நன்மையை தேடணும். நல்லா கவனிங்க, தீமையை தேடக்கூடாதுங்க. ஒருவனுக்கு பதிலுக்கு பதில் செய்வோம், தீமை வேண்டாங்க, நன்மையை செய்வோம். நன்மை செய்ய மறவாதிருங்கள்னு அப்பா சொல்லி இருக்கிறார். அந்த பலிகள் ஆண்டவருக்கு பிரியமான பலிகள். நன்மையை தேடுங்கள். செப்பனியா 2வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுகிறார், மனத்தாழ்மையை தேடுங்கள். மனத்தாழ்மையை தேடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஓசியா 5வது அதிகாரத்துல 14வது 15வது வசனத்துல நம்ம வாசித்தோமானால், என் முகத்தை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நல்லா கவனிங்க.
தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் தேட சொல்றார். என்ன தேட சொல்றார்? அதிகாலையில் எழுந்து அவருடைய முகத்தை தேடணுங்க, கர்த்தரை தேடணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களோ அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்னோட கூட பேசின வார்த்தை அதுதான். உன் முகத்தை எனக்கு காட்டுப்பா, எனக்கு காட்டு, நான் உலகத்துக்கு ஒன்றை காட்டுவேன். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் அப்பா பேசுறார். உன் முகத்தை எனக்கு காட்டுப்பா. உன்னத பாட்டில் சொல்றார், உன் முகத்தை எனக்கு காட்டுப்பா, உன் முகத்தை எனக்கு காட்டு. நீ தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாய் மாறணும். ஒரு மலை மீது உள்ள பட்டணமாய் நம்ம மாறணும். ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாறணும். ஒரு பரிசுத்த ஜனமாய் மாறணும். பூமிக்கு உப்பா இருக்கணுங்க. ஒரு சாரமுள்ள உப்பாய் நம்ம காணப்படணும். எப்ப அந்த சாரம் வரும்? எப்ப அந்த வெளிச்சம் வரும்? எவ்வளவு தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து, அப்பா உங்க சாரத்தால என்ன நிரப்புங்கப்பா, உங்க நன்மைகளால என்ன நிரப்புங்கப்பா, நான் பிழைக்கும்படி எனக்கு நடத்துங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் நம்மளையும் உடுத்து வைப்பா, நம்மளையும் போஷித்து நடத்துவா. அப்பாவை தேடுங்க. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கேன், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். எந்தெந்த நேரம் அப்பாவை தேடணுமோ, உங்களுக்கு நேரம் கிடைக்கிற சமயமெல்லாம் அவரை தேடுங்க. உங்கள் பலன் இல்லாமல் போகும்போது அப்பாவை தேடுங்க. அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பா. வேதம் கூறுகிறது, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவா, நானும் எனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நல்லா கவனிங்க. அவரை தேடுங்கள், அப்பொழுது நம்ம பிழைப்போம். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். சரி, இதே ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். தேடுங்கள் தேடுங்கள்னு சொல்லிட்டு அப்பா சில காரியங்களை தேடாதே என்று சொல்லுகிறார். ஆமோஸ் 5வது அதிகாரம் 5வது வசனம், பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலிலும் சேராதிருங்கள், பெயர் சபாவுக்கு போகாதேயுங்கள், ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். நல்லா கவனிங்க. அப்பா சொல்லுகிறார், பெத்தேல் என்பது அது ஒரு வானத்தின் வாசல். யாக்கோபு சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி போகிறார். போய்கொண்டு இருக்கும்போது பொழுது இருட்டுகிறது. ஒரு வனந்தரமான ஒரு இடத்துல தன் தலைக்கு ஒரு கல்லை வைத்து தூங்குகிறார். படுத்து தூங்கும்போது பாருங்க, ஒரு தரிசனம் தெரிகிறது. ஒரு ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் காணப்படுகிறது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் காணப்படுகிறார்கள். அதில் உயிரை கர்த்தர் நின்று ஆண்டவர் நின்று பேசுகிறார். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல மெய்யாகவே இது வானத்தின் வாசல் என்று பெயரிடுகிறார். அது பெத்தேலாய் காணப்படுகிறது. அங்க ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். நான் போய் திரும்ப வரும்போது எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன்னு ஒரு பொருத்தனை வேற பண்றார். வெறும் கையா அந்த இடத்தை விட்டு போறார். 2 பரிவாரங்களோடு வருகிறார். அதே இடத்திற்கு வரும்போது மறுபடியும் யாக்கோபு தனித்திருந்து
அந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொள்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு இனிமையான இடம்தான். ஆண்டவர் அவரோடு முகமுகமாய் பேசுகிறார். அவரை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் ஏறி இறங்குகிற ஒரு ஸ்தலம், அது ஒரு பெத்தேல். இன்னைக்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை, எப்பா என்ன தேடுப்பா. இன்னைக்கு நம்ம மற்றவர்களை போல அங்க கோயில் குளமாய் போய் தேட வேண்டியதில்லை. நம்ம எந்த இடத்துல முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து உண்மையாய் நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை நேசித்து தேடுகிறோமோ, நம்ம தேடுகிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வருகிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் நீங்க போய் அங்க போய் தான் தேடணும்னு இல்லப்பா. நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதே நான் அங்க வருவேன்பா. 2 பேர் 3 பேர் எங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வந்து வாசம் பண்ணுவேன். இதுதான் அப்பா நம்மளோடு பண்ணுகிற உடன்படிக்கை. அந்நாட்களிலே என்னுடைய வார்த்தையை என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். நான் அவர்களோடு உலாவுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இதுதான் அப்பா நம்மளோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இதுதாங்க அப்பா நம்மளோடு பண்ணுகிற உடன்படிக்கை. உடன்படிக்கையில் மாறாதவர். அதனாலதான் சொல்றாரு, எப்பா அங்க போய் தேடுனே இங்க போய் தேடுனே வேண்டாம்ப்பா. நீ எந்த இடத்துல இருக்கியோ அங்க நான் வருவேன் உன் கூட. நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, முழு இருதயத்தோடு என்னை தேடு. முழு இருதயத்தோட முழு பலத்தோட என்னிடத்துல அன்பு கூறு. அப்போது நான் உனக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பேன்பா. அதனாலதான் அப்பா சொன்னார், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. என்ன தேடுங்கப்பா. என்ன தேடும் போது நீங்க பிழைப்பீங்கப்பா. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடுமாற்றங்களும் நீங்கும். எல்லா வனாந்தரமும் செழிப்பாக மாறும். அங்க ஆசீர்வாதத்தை தேடி நீங்க ஓட தேவையில்லைப்பா. நீங்க இருக்க இடத்துல உங்க வீட்டுல முழங்கால போட்டு, அரை கதவை பூட்டி முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல அவருக்கு தெரியும் வண்ணமாய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். நல்லா கவனிங்க. நம்மளை தேடி வந்தவருங்க. எல்லாரும் எங்கெங்கேயோ தேடி ஓடுறாங்க. ஆனா நம்ம அப்பா நம்மை தேடி வந்தவர், நமக்காக சிலுவை சுமந்தவர், நம்ம பட வேண்டிய பாடுகள் எல்லாம் அவர் பட்டிருக்கார். நல்லா கவனிங்க. அந்த காலத்துல ஆசரிப்பு கூடாரம் இருந்த டயத்துல ஒவ்வொருவரும் ஆசரிப்பு கூடாரத்துல வந்து தாங்கள் செய்த பாவங்களுக்கும் தாங்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாய் ஒவ்வொரு பலிகளை கொண்டு வருவாங்க. ஆட்டுக்கடாக்களை கொண்டு வருவாங்க, பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தும் போது ஆசாரியன் அந்த ஆட்டினுடைய கடாக்களினுடைய தலையில கையை வைத்து ஜெபிப்பார். அந்த இரத்தத்தை எடுத்து உள்ள தெளிப்பார். இது ஒரு தொடர்ந்து நடந்து வந்தது. எல்லாம் கவனிங்க. மறுபடியும் போய் தப்பு செய்ய ஆரம்பிப்பார். ஒரு பாவம் செய்வாங்க, பலி செலுத்துவாங்க, மறுபடி போவாங்க, மறுபடி தப்பு செய்வாங்க, மறுபடி ஒரு பலியை செலுத்துவாங்க. இது அப்படியே வாடிக்கையா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இயேசு சாமி என்னைக்கு அந்த கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் எல்லாத்தையும் அவர் சுமந்து ஒரே பலியாய் அவர் மாறினார். நல்லா கவனிங்க. இதனால தாங்க நீங்களும் நானும் சுதந்திரமா இருக்கோம், விடுதலையோட இருக்கோம். இந்த ஒரு காரியம்தான். நாம சுமக்க வேண்டியதெல்லாம் அப்பா சுமந்தார். நாம செலுத்த வேண்டிய கிரயத்தெல்லாம் அப்பா செலுத்திட்டார். இன்னைக்கு அப்பா நமக்கு கிரயம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? நீங்க அவருடைய இரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து மீட்கப்பட்டீர்கள்.
கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். தான் கொரிந்தியரில் பார்க்கிறோம் 6வது அதிகாரத்தில், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. நீங்களும் நானும் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கங்க. கிரயத்துக்கு பாத்திரமாய் நம்ம வாழுவோம். அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம், நன்மையை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். அவரை தேட 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுமைகளும் நீங்கும், எல்லா தரித்திரங்களும் நீங்கும். எல்லாம் கவனிங்க. இதுதான் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனுபவம். செபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு நீங்கள் சொன்னீங்களப்பா. உங்கள் வார்த்தையின் மகிமை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.